சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இப்போ அப்படியே கடல் மாதிரி இருக்கு. பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். நாங்கள் அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்கல, சும்மா ரீல் போடுவோம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சது தான். அது போக போக தான் அது நெகட்டிவ் கமெண்ட்டு அதெல்லாம் வரதெல்லாம் தெரிஞ்சுது. எங்களோட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம், அங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. சரி, அவங்களே தான் கண்டுக்கல, நம்ம எதுக்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபேமிலி டைம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயாவது வந்து லேக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? பொசஸ் ஆகி ஏதோ ஒரு சில்லற மேட்டருக்கு உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபேஷன் ஷோவில் ஒரு வாட்டி நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து அது கப்புள்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து எனக்கு இப்படி போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், எதுக்கு அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணுற, வேண்டாம் வேண்டாம், ரொம்ப பொசசிவாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சது. ஹூ இஸ் வெரி ரொமான்டிக்? த ரொமான்டிக் கை யார் உங்கள் 2 பேரில்? இவர் தான். எங்க சார் ரொமான்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க. அது எப்படி நாங்கள் வந்து திரும்பிக்கிறோம் அந்த பக்கம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2K கிட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் 12 வகைப்படும். சோசியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ், டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். கிளிட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். வடிவேல் சார் ஒரு படத்துல சொல்வார்ல, சுண்டிலிருந்து சூவும் மோதிரத்திலிருந்து மோவும் எடுத்து சூமோ அப்படின்னு பேர் வைப்பாங்கன்னு, அந்த மாதிரி தாங்க இந்த கப்பல். ரொம்ப அட்ராக்டிவாக வந்து பேர் வச்சு இன்ஸ்டா யூடியூப்னு பயங்கரமான வைரல் கப்பல்ஸ் தான். சரவணன்லேருந்து சா எடுத்து, கோபிகாலேருந்து கோ எடுத்து, சகோ கப்பல் கூட தான் நம்ம இன்னைக்கு வந்து உட்காந்துருக்கோம். வணக்கம். வணக்கம். இன்னொரு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ மகிழ் நிலா நம்மளுடைய பூமியில கால் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய கியூட் லிட்டில் டாட்டர், டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லலாம். பாப்பா முதல்ல எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. சூப்பர். ஸோ உங்க 2 பேர்ல யார் வந்து அதிகப்படியான லவ்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பா? 2 பேரும் தான் எனக்கு தெரிஞ்சு. இன்னும் இவ்வளோ வைக்கப்படுறாங்க. என்னை விடனா இவரு ஜாஸ்தி. ஓகே, சரவணன் சார் வந்து ஜாஸ்தியாகவே லவ் கொடுப்பாரு, நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அரேஞ்ச் மேரேஜா இல்லை லவ் மேரேஜா? மேரேஜ் தான். லவ் மேரேஜ் தானா? ஓகே, எப்படி பார்த்தீங்க, எங்க லவ் பண்ணீங்க? நிறைய உங்களுடைய vlogsல சொல்லியிருப்பீங்க, உங்க ஃபேன்ஸுக்குலாம் சொல்லியிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி எங்களுக்காக. ஆஃபீஸ் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரே ஆஃபீஸில். ஸோ அங்கே மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 பேருக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க மேரேஜ்க்கு போகிறப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டோம். ஸோ இப்போது மேரேஜ் ஆச்சு, ஆஃப்டர் மேரேஜ் தான் நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் வீடியோஸ் போடலான்னு வரீங்க. யார் இந்த ஐடியாவை கொடுத்தா, என்ன நடந்தது, எப்படி இந்த ஒரு சம்பவம் கிரியேட் ஆச்சு? ஐடியா கொடுத்தது நான் தான். இவங்க வந்து மேரேஜ்க்கு முன்னாடியே ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க, ஆனால் பப்ளிக்காக போட மாட்டாங்க. அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதனால அது பண்ணிகிட்ருப்பாங்க. நான் வந்து சரி மேரேஜ்க்கு அப்புறமா சும்மா சைடில் ஏதாச்சும் இன்கம் வரணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ட்ரை பண்ணலாமேன்னு சும்மா ஒரு இது எடுத்தது தான். மற்றபடி இன்டென்ஷனலாக பண்ணணும்னு எதுவுமே முன்னாடிலேருந்துலாம் எய்ம் பண்ணலை. ஜஸ்ட் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆக ஆரம்பித்ததும் எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே டெய்லியே போட ஆரம்பிச்சிட்டோம், அப்படியே நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி நினச்சிங்களா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுற, ஒரு கண்டென்ட் கொடுக்குறோன்னா அது போய் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுறது ரீச் ஆகிடுதா, எப்படி அது? அப்படியெல்லாம் அதை நம்மளால் எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. சில கண்டென்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்போம், ஆனால் அது அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்காது. ஈஸியாக சும்மா அப்படியே போகிற போக்கில் எடுக்கிற வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆகி சம்டைம்ஸ் இப்போது 1-2 வீடியோஸ்லாம் சன் நியூஸில் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இந்த வீடியோ இவ்வளோ தூரம் ரீச் ஆகும்னு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. சோஷியல் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இப்போது அப்படியே கடல் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்ம கால் வைக்கிறோம், கால் வச்சதுக்கப்புறமா ஏதோ ரீச் ஆகுது, ரீச் ஆகும்போது இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற டேக்லாம் உங்களுக்கு வரும்போது இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்க இந்த இடத்துல, இந்த உலகத்தில். அதெல்லாம் வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு 2 பேர் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிங்களா? என்ன எப்படி உள்ளே வந்துட்டு எப்படி சமாளிச்சுட்டு இருக்கீங்க எல்லாத்தையும்? நாங்கள் அதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்கல, சும்மா ரீல் போடுவோம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சது தான். அது போக போக தான் அது நெகட்டிவ் கமெண்ட்டு அதெல்லாம் வரதெல்லாம் தெரிஞ்சுது. அப்புறமா எங்களோட நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்க அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம், அங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது. சரி, அவங்களே தான் கண்டுக்கல, நம்ம எதுக்கு இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே அது வந்துச்சுன்னா ரொம்ப வல்கர் கமெண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணிவிடுவோம், இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவோம், இல்லாட்டி பிளாக் பண்ணிவிடுவோம்.
மற்றபடி நார்மலாக ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி கமெண்ட் இருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். வேணும்ட்டே வம்புழுக்கிற மாதிரியோ இல்லை நெகட்டிவ் மாதிரி இருந்துச்சுன்னா ஹைட் பண்ணிவிடுவோம், அவ்வளோதான். சம்டைம்ஸ் நாங்களும் ரிப்ளை பண்ணி விட்டுருவோம், ஏதாச்சும் பண்ணிட்டு அப்புறமா ஹைட் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரியும் பண்ணுவோம். ஆமாம், இல்லை அது வந்து சில அக்கௌண்ட் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ரெகுலராக அவங்க வந்து வெறும் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் தான் போடுவாங்க, அதுக்காகவே நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் நக்கலாக ஏதாச்சும் பதில் சொல்லிட்டு அதோட அவாய்ட் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம வந்து வெறும்னே குட் கமெண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ரெண்டுமே வரும், அது நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான். நம்ம நல்லது மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே விட்டுடலாம். ஸோ ஏதாவது ஒரு பேட் கமெண்ட் வந்து இது என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கொஞ்சம் ரீசெண்டாக வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதில் வந்து இந்த மாதிரி சிஸ்டர் வந்துட்டாங்கன்னு இவர் சொன்ன உடனே நான் வந்து ரொம்ப ஆர்வமாக எழுந்திரிச்சு வரேன். ஆனால் என் சிஸ்டர் நினச்சி நான் வந்தேன். பட் அவரோட சிஸ்டர்னு சொன்னோடனே நான் வேகமாக திருப்பி நான் உள்ளே போயிடுற மாதிரி, அது சும்மா ஒரு ஃபன்னாக தான் அந்த கண்டென்ட் பண்ணோம். பட் அதில் வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் தான் இந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க மற்றவங்கள, அதனால் வந்து ஹஸ்பண்டோட சைடு ரிலேஷன்ஸை வந்து நீங்கள் மதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்படிலாம் வந்து ஒருத்தர் ரொம்ப பெரிய பேராகிராஃபாக அப்போல்லாம் போட்டிருந்தாங்க. நாங்கள் அப்படிலாம் யோசிக்கவே இல்லை, சும்மா இது ஃபன்னாக தானே, இப்போது எவ்வளோ சினிமாஸ் பார்க்குறோம் அதுலலாம் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு சும்மா தான் அது பண்ணோம். ஸோ அவங்க வந்து ரொம்ப உட்காந்து பெருசாக அதை கமெண்ட் பண்ணி எழுதியிருந்தாங்க. அது படிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, ஏன் இவங்க இந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், அது சும்மா ஃபன்னாக எடுத்துருக்கலாமே அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய வரும் அப்பப்போ, அது அவ்வளோதான். இப்போ உங்களுடைய இன்ஸ்டா ஃபேமிலி இருப்பாங்கள்ல, உங்களுக்கு வந்து என்றென்றும் லவ்ஸ் கொடுத்துட்டே இருக்க அந்த இன்ஸ்டா ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எப்பவும் இதே மாதிரியே அந்த லவ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா எங்களுக்கும் நிறைய டிஎம்ஸ்லாம் வரும், இருக்கும். நிறைய டிஎம்ஸ்லாம் வரும். அந்த மாதிரி உங்களை எப்படி நெகிழ்ச்சியில் ஆழ்த்தின ஒரு டிஎம் அப்படின்னா எதை சொல்வீங்க? இப்போ வேற நீங்கள் ஒரு 10 months ப்ரெக்னன்சி ஜேர்னியில் இருந்திருப்பீங்க, ஏகப்பட்ட அன்பு கொடுத்துருப்பாங்க, அதை பற்றிலாம் ஒரு சில வரிகள். ஆமாம், நிறைய டிப்ஸ்லாம் கேட்டாங்க. லைக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கும், இப்படி இருங்க, வாக்கிங் போங்க, அப்படிலாம் அட்வைஸும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ பரவாயில்ல, நம்மளுக்காக கேரிங்காக இவ்வளோ தூரம் உட்காந்து இது பண்ணி டிஎம்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அதோட ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஃபாலோவர்ஸ்லாம் கம்மியாக ஒரு 1000 இருக்கும் அந்த மாதிரி தான். ஆனால் ஒரு வீடியோவில் வந்து நல்லா இருக்குது அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சு, எங்களுக்கு பேபி இல்லை எப்படின்னா அப்போல்லாம் பேபி பிறக்கிறது ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்பாங்க, நியூலி மேரேஜ்க்கு வந்து உங்களுக்கு குழந்த இருக்கான்ட்டு. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்க மாதிரி ஒரு ரீல் போட்டிருந்தோம். இந்த மாதிரி அப்படியே அங்கே பார்த்துட்டு இங்கே பார்க்குறாங்களே, அந்த மாதிரி வடிவேல் காமெடிலாம் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து டிஎம் வரும், நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருந்தேன், இந்த மாதிரி ரீல் பார்க்குறப்ப இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்றக்கப்ப தான் அது இன்னும் மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஓகே, நம்ம ஏதோ பண்ணுறோன்னு நினச்சாலும் இவங்களுக்குலாம் ஹாப்பினஸ் கொடுக்குதுன்ட்டு அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அப்போதுலேருந்து தான் இன்னும் அந்த மாதிரி இன்னும் காமெடியாக பண்ணோன்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு நாளைக்கும் விதமாக கண்டென்ட்ஸ் போடுறீங்க, எக்கச்சக்கமாக கண்டென்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் வர பல மில்லியன்ஸு, சன் நியூஸ், அது இதுன்னு பல இடங்கள் ரீச் பண்ணியாச்சுல. யார் இந்த கண்டென்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆர் ப்ரொடியூசர் ஆஃப் த கண்டென்ட்? யார் வந்து எழுதுவா? இல்லை, 2 பேருமே ஷேர் பண்ணிப்போம். நான் பார்க்குறதெல்லாம் நான் சிலது வந்து எடுத்து நோட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். அவங்களோட ஐடியா இன்ஸ்டாவில் பார்க்குறது தான். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு ரிலேட்டபிளாக ஏதாச்சும் நமக்கு தோணும் போது நம்ம இது மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டக்குன்னு அது மாதிரி தான் யோசிக்க தோணும். ஸோ அப்படி யோசிக்கும் போது நான் சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி அவர் பார்த்துட்டு ரிலேட்டபிளாக இருக்கிறதெல்லாம் அவர் நோட் பண்ணிப்பார். 2 பேரும் ரீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2த்தையுமே ஷேர் பண்ணிப்போம். ஸோ எது எங்கள் 2 பேருக்கும் ஓகே இப்போ எடுக்கலாம் அப்படின்னு தோணுதோ அதை பிக் பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிறது தான். ஸோ கேமராமேன், எடிட்டர் எல்லாமே நீங்கள் 2 பேர் தான்? மோஸ்ட்டாக எடிட்டிங் எல்லாம் இவர் தான். நான் வந்து கண்டென்ட் மோஸ்ட்டாக எடுத்து கொடுத்துருவேன். அண்ட் கேமராமேன் வந்து ஸ்டாண்டு தான், ஸ்டாண்டு வச்சு எடுத்துகிட்டு நாங்கள் சும்மா எடிட் பண்ணிவிடுவோம். ஃபோன்லேயே தான் எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு, அதுக்காக தான் ஃபோனே வாங்கணும். ஐஃபோன் அதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். 2 பேருக்கும் தனித்தனி ஃபோன் இருக்குது. அந்த ஃபோன் வந்து இதுக்காக வாங்கலான்ட்டு வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர். இது வந்து ஒரு தனி உலகமாக இருக்குல்ல, அந்த 9 to 5 ஜாபு, பிஸ்னஸ்ஸு, அதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மு, அதில் ஒரு கப்புள்ஸாக எல்லாரும் அதுலேயே ஒரு ஒர்க் மாதிரி இருக்கும் போது அது எப்படி இருக்குது அந்த ஒரு ஃபீல்டு உங்களுக்கு? ஃபஸ்ட் டைமாக போகிறப்போ ஆக்சுவலி எங்களுக்கு வந்து யார் கூடயும் பேசுகிறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா மொபைலில் தான் பார்த்துருக்கோம் இவங்களை, ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபேஸ் தான், நேரில் எப்படி பேசுவாங்களோ, இவங்க கூடலாம் மிங்கிள் ஆகலாமா இல்லையா அந்த மாதிரி ஒரு பயமாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அப்புறமா அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறைய பேர்
சும்மா அப்படியே கேஷுவலாக பேசிட்டு உடனே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஏதாச்சும் இருந்தால் நான் கூட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வரும்போது பரவாயில்ல, இது ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமாகவும் இருக்குது, அந்த மாதிரிலாம் தோணுச்சு. மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும், நாங்கள் ஆக்சுவலி ஒர்க்காக தான் பெங்களூர் போனோம் சென்னையிலேருந்து. நாங்கள் பெங்களூர் போய் இறங்கும்போது அங்கேருந்து நாங்கள் வீடு பார்க்குறதுக்காக ஜஸ்ட் ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். எங்களோட ஃபாலோவர் ஒருத்தவர், யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவங்க ரோட்டில் வந்து நின்றுட்டு நீங்கள் சகோ கப்பல் தானே அப்படின்னு கேட்டுட்டு உடனே அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பைக் வாங்கி கொடுத்து 2 டேஸ்க்கு வீடு நிறைய பார்க்குறதுக்கு அவரும் வீடு சஜஸ்ட் பண்ணார். எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வீடு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி பைக் ரிட்டர்ன் பண்ணுற வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. லைக் உங்களுக்கு தேவைப்படுற வரைக்கும் வச்சுக்கோங்கன்னு சொல்லி அவ்வளோ நம்பிக்கையாக கொடுத்தம்போது அது ரொம்ப ஒரு மாதிரி எங்களுக்கு ரொம்ப அது நல்லா சரி இது வந்து ஒரு நம்ம நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது, அது ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருந்தது. நல்ல ஹியூமன் பீயிங்ஸும் இந்த எர்த்தில் இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிலீஃப் வந்திருக்கும் இல்லையா? சூப்பர், வெரி குட். ஸோ இப்போது இந்த இன்ஸ்டாக்கும் யூடியூப்க்கும் வீடியோஸ் எடுக்கிறதுலேயும் உங்களுடைய முக்கால்வாசி பொழுது போயிடும் போல். இப்போ வேறு பாப்பா வந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலி டைம் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேயாவது வந்து லேக் ஆகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு தான் அது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வீக்கெண்டில் ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸாக பண்ணிகிட்ருக்கோமோ, அதனால எவ்ரி வீக்கெண்ட் ஒரு 10 to 12 எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதுதான் டெய்லி மண்டே டு எடிட் ஃப்ரைடே பண்ணி வந்து போட்டுருவோம். அப்படியே பிரேக் டைமில் எடிட் பண்ணி போட்டுட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ வீக்கெண்டில் வந்து இப்போ சாட்டர்டே ஃபுல்லாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம்னா சண்டே வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வச்சுப்போம். அவுட்டிங் படத்துக்கு கண்டிப்பாக வெளியில தான் இருப்போம். அப்படியா? எவ்ரி வீக்கெண்ட்? நிறைய ஈவன் உங்க பிரெக்னன்சி டைம்ல கூடவா? போனோம். அன்டில் 9th month வரைக்கும் கூட அப்படிதான். எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக வெளியில தான் சுற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எங்கேயாச்சும் வெளியில் கிளம்பிடுவோம். அப்போ தான் கொஞ்சம் மைண்டும் ஃப்ரீயான மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வெளியில் போனால் எங்களுக்கு நிறைய கண்டென்ட்ஸ் வந்து யோசிக்கிறதுக்கு ஒரு மாதிரி நிறைய ஐடியாஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். இப்போதான் பாப்பா வந்த பிறகு எப்படி டைம் போகுதுன்னே தெரியல, டேயா நைட்டா என்ன டேன்னு எனக்கு தெரியல, அப்படியே டைட்டாக அப்படியே ஷெட்யூல் போயிட்டுருக்கு. ஸோ அவள் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் இது இப்படியே மெயின்டைன் பண்ணிவிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெங்களூர் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதனால் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு டைம் அரேஞ்ச் பண்ணுறது, இவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க, நான் இங்கே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதனால அப்படியே டைம் போயிடுது. இனிமேல் தான் மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கணும். பாப்பா ஃபேஸ் வேற இன்னும் ரிவீல் பண்ணல நீங்க. ஸோ அந்த வேலையெல்லாம் இருக்கு. இன்னும் எவ்வளோ வேலை இருக்கு. பேர் வைக்கணும், மொட்டை அடிக்கணும், காது குத்தணும். இப்பெல்லாம் வந்து ஒரு குழந்தை ஃபார்ம் ஆனதுலேருந்து அவங்கள ஒரு ஃபார்முக்கு கொண்டு வர வரைக்கும் ஃபுல் வந்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே அதை கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி அதை அழகாக ஃபாலோவர்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ள உங்களுடைய அந்த மைண்ட் செட்டே எப்படி இருக்குன்றதே எனக்கு தெரியல. எப்படி இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது கொஞ்சம் டஃப் தான் ஆக்சுவலி. பிகாஸ் இப்போது பேர் வைக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அங்கே மெயினாக அங்கே உட்காந்துருவோம், நம்ம வீடியோ எடுக்க முடியாது. யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கொடுத்து தான் எடுக்கணும்னு சொன்னால் அவங்க ப்ராப்பராக எடுப்பாங்களா இல்லையா, இந்த பக்கமும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், அதையும் பண்ணணும், அப்புறமா எடிட் பண்ணணுன்றப்போ அது கொஞ்சம் ரொம்ப டஃப்பு தான். ஸோ இனிமேட்டு அது கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அந்த 3 months கிராஸ் பண்ணிட்டோன்னா ஓரளவுக்கு நம்ம செட்டில் டவுன் ஆகலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். சரி, ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்கள் வந்திருப்பீங்க இல்லையா? இந்த இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸில் ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது இருக்குல்ல உங்கள் 2 பேருக்குமே. சரி, ஓகே, ஏதோ வேலைக்கும் போகிறீங்க, ஏதோ வீடியோஸும் பண்ணுங்க அப்படின்னு ஒரு அந்த நம்மளோட இதை தட்டி கொடுத்து அனுப்புவாங்கல்ல, அது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஃபேமிலி சப்போர்ட் பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் அவங்க வந்து எதுவுமே ஏன் இது போடுறீங்க அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அப்புறமா நாங்கள் எங்களுக்கு எப்படி சொல்கிறது, அங்கே ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரொம்ப டைட்டாக இருக்கும். எனக்கு விட இவளுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். 12 hours ஒர்க் பண்ணுவாங்க. இது பண்ண ஆரம்பிச்சுமா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீயாச்சு. கொஞ்சம் அந்த வேர்ல்டுலேருந்து வேறு வேர்ல்டுக்கு வர மாதிரி இருக்குது இவங்க அப்படி பண்ணுறப்போ. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்லேயும் அப்படி சொல்லி எங்களுக்கு இது பண்ணால் தான் கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் அவளுக்கும் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டை இது வரைக்கும் கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலுமே ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்ட்டு இருப்பாங்க. இவங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க.
அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ எங்கள் வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே ஓகே. அவங்களுக்கு என்னென்னா எதுவுமே தப்பாக எதுவுமே வீடியோ போட்டுறக்கூடாது. நீங்கள் சும்மா அப்படியே கப்பலாக ஃபன்னாக பண்ணுறீங்கன்னா ஓகே, எங்களுக்கு பிரச்சனை இல்லை அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஒரு ரேபிட் கொஸ்டின், ரேபிட் ஃபயர் வந்து நம்ம விளையாட போகிறோம். டப்புன்னு நான் கேட்குறதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 1, ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிக்கிறது யார்? நான் தான். ஒரு சண்டை வந்துருச்சு, சண்டை யார் வந்து காரணமோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சண்டைன்னு வந்துட்டா முதல்ல சரி விடு வா அப்படின்னு சமாதானப்படுத்துறது யார்? நான் தான். இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் 2 பேரில் யார் ரொம்ப பொசசிவ்? ஹூ இஸ் பொசசிவ்? 2 பேரும் தான். இது வந்து தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இல்லை, 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்போம். சரி, அந்த மாதிரி பொசஸ் ஆகி ஏதோ ஒரு சில்லற மேட்ருக்கு உட்காந்து ஒரு பஞ்சாயத்து பண்ண அப்படின்னு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஏதாவது இருக்கா? எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபேஷன் ஷோவில் ஒரு வாட்டி நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து அது கப்புள்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து எனக்கு இப்படி போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ பிஃபோர் மேரேஜ், லவ் டைமில். ஸோ அப்போ தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தார், எதுக்கு அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறேன், வேண்டாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுவார். ஓகே பரவாயில்ல பண்ணு அப்படின்ட்டு. அந்த ஒரு டைம் தான் ஓகே ரொம்ப பொசசிவாக இருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒர்க்கு இப்போ வந்துட்டு ஃபோனில் தான் இருக்குது, நம்ம எல்லாருமே ஃபோனில் தான் முழுகி இருக்கோம். பட் அதிகப்படியாக எப்போ பார்த்தாலும் கண்டென்ட் யூஸ் பண்ணுற டைமை தாண்டி ஆஃபீஸ் டைமை தாண்டியும் ஃபோன்லேயே தான் இவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நபர்னா உங்கள் 2 பேர்ல யார்? எல்லாத்துக்கும் அவரே சொல்றீங்க, எவ்வளோ அடிதாங்க அவர் வாங்குவார்? நான் எடிட் பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் அதில் இருக்கு. ஆக்சுவலி நைட் டைமில் தூக்கம் வரல அப்படின்னா கூட இவர் வந்து ஃபோன் தான் மோஸ்ட்டாக பார்த்துட்டே அப்படி இருக்க மாதிரி இருக்கும். நான் வந்து அப்படி இருக்க மாட்டேன், வேறு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பேன். இல்லை எனக்கு தூக்கம் வரலன்னா இவரை எழுப்பி விட்டுருவேன், ஏதாவது பேசணும். இவர் பேசினாருன்னா எனக்கு தூக்கம் வரும், அதனால நான் இவரை எழுப்பி விட்டுட்டு இது காம்ப்ளிமெண்டா அந்த மாதிரி நான் பண்ணுறதுனால நான் மொபைல் வந்து அது ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இவர் தான் மோஸ்ட்டாக. எனக்கு யாராவது பேசினா எனக்கு தூக்கம் வரும்ல, அதனால ஏதாச்சும் ஓட விட்டு நான் தூங்கிடுவேன். ஓ அப்படி. நான் கூட யாராவது நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசிட்டு அப்படியே தூங்குறாங்க. இல்லை ஏதாச்சும் ஆடியோ புக் கேட்டுட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. புக் ப்ளே பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு ஒரு ஷாப்பிங்னு போயிட்டு ஏதோ ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாய்க்கு பில் போடுறது யார்? அதிகமாக செலவு பண்ணுறது யார்? ஹூ இஸ் செலவாளி? இவர்தான். ஐயோ போங்க, மொத்த கேள்வி நானே நீங்க தான் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எல்லா கேள்வியும் நீங்களே சொல்றீங்க. என்ன அப்படி செலவு பண்ணாரு? பொதுவாக கேர்ள்ஸ் தானே நாங்கள் நிறைய செலவு பண்ணோம் நீங்களாம் சொல்வீங்க. பட் இப்போ என்ன அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கு? அது எப்படி செலவு பண்ணுறதுனா, எனக்கு வந்து குவாலிட்டியாக வேணும்னு எதிர்பார்ப்பேன். இவங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கினா தான் இவங்க அந்த கடைக்கே போவாங்க, இல்லாட்டி கடை கூட வர மாட்டாங்க. உள்ளே என்ட்ரு ஆகணும்னா அந்த வாங்குவேன். இப்போ ஒரு மால்க்கே போகிறோன்னா கூட விண்டோ ஷாப்பிங் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த கடையில் ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னா மட்டும் தான் நான் அந்த கடைக்குள்ளே போவேன். ஆனால் இவர் வந்து அப்படி கிடையாது, வாங்குறமோ இல்லையா சும்மா பார்க்கலாம் போவேன். ஏதாவது இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்ட்டு அப்படியே வாங்குறது இவர் தான். இந்த கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சும்மா என்ன மாதிரியான ஆட்களையும் இதத்தோட அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர்னா உங்கள் 2 பேர்ல யார்? நான் தான். மோஸ்ட்டாக வீடு க்ளீன் பண்ணுறதுலேருந்து இல்லை எதுனாலுமே கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்னு நான் தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அவனை விட அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகுதா சார்? ஏதாவது பாதிக்கப்படுறீங்களா? இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. யாரோ ஒருத்தர் க்ளீன் பண்ணணும், ஒருத்தர் க்ளீன் பண்ண. நெக்ஸ்ட், ஹூ இஸ் வெரி ரொமான்டிக்? த ரொமான்டிக் கை யார் உங்கள் 2 பேரில்? இவர் தான். எங்க சார் ரொமான்ஸாக ஏதாவது ஒன்று பண்ணுங்க, ஏதாவது ஒன்று பேசுங்க. நாங்கள் வந்து திரும்பிக்கிறோம் அந்த பக்கம். இவ்வளோ ஷையாக இருக்கீங்க, எப்படி ரொமான்ஸ் வருது உங்களுக்கு? அதாவது அது ரொமான்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, ஏதாச்சும் ஒன்று புதுசாக லைக் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் டே வருது, இதுக்காக ஒரு கிஃப்ட் பண்ணணும், அப்போல்லாம் வந்து ஐடியா பண்ணுறதெல்லாம் அவர் தான். ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அதை வந்து என்கிட்ட பேசி சொல்லிட்டு இருப்பார், நம்ம மீட் பண்ண டே வரப்போகுது, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எங்கேயாச்சும் போயிருப்போம், அந்த மாதிரி அந்த இதெல்லாம் டேட்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ஏதாவது பண்ணலாமா அது மாதிரிலாம் ஐடியா கேட்பார். ஸோ எனக்கு அப்போ எப்படி இருக்கோ அது மாதிரி நான் சொன்னேன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி. நான் வந்து அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன் மோஸ்ட்டாக. எனக்கு வெட்டிங் டே அந்த மாதிரி விஷயந்தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். பட் இவர் வந்து ரொம்ப இதுவாக அந்த ஸ்பெஷல் டேஸ்லாம் ஞாபகம் வச்சுருப்பாரு. ஸோ அந்த டைப்பில் வந்து இவர் தான் ரொமான்டிக். சூப்பர். யார் ரொம்ப ஃபுட்டி?
உணவு பிரியர் யாரு? இவர் தான். நீங்க தானா? என்ன டிஷ் சார் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். எல்லாமே பிடிக்குமா? ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா கூட நான் ஏதாவது வாங்கி தரலாமான்னு யோசிப்பேன். இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்றது? ஓகே, ஐஸ்கிரீம், கிரில் சிக்கன், ஷவர்மா. ஸ்வீட்ஸும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த ஜெயின் ஸ்வீட்ஸ்லாம் வருவாங்க, இந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே பிடிக்கும். அந்த இதில் அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாமே ட்ரை பண்ணுவார். ஓகே, ஸோ இப்போ உங்கள் 2 பேருக்குள்ள பெஸ்ட்டு சர்ப்ரைஸ், இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாருப்பா, விழுந்துட்டேன்ப்பா அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக 2 பேருமே அவர் கேட்காம நான் ஒரு gift வாங்கினதில்ல, என்ன கேட்காம அவர் ஒரு கிஃப்ட்டும் வாங்கினதில்ல. கிஃப்ட் கேட்டு வாங்க மாட்டாங்கங்க, கேட்காம கொடுக்க. அப்படி கிடையவே கிடையாது. எங்களோட பர்த்டே வரப்போகுதுன்னா உனக்கு என்ன வேணும், நான் இதில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி தரேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு முன்னாடியிலேருந்தே பேசி தான் வச்சுப்போம். ஸோ வாங்கிட்டு பிடிக்காம போயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லாட்டி அதனாலே மோஸ்ட்டாக பேசிட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கேன். டிஷர்ட் இல்லை ஷர்ட் அந்த மாதிரி, அப்புறம் கம்மல் அந்த மாதிரி வாங்கி கொடுத்துருக்கேன். அது கேட்காம. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு, மேரேஜ் ஆன பிறகு எல்லாமே கேட்டு தான் மோஸ்ட்டாக பிளான் பண்ணி இது வாங்கிக்கலாம், அது பண்ணிக்கலாம், பட்ஜெட் இப்படி போட்டுக்கலாம் அப்படின்னு போவோம். உங்கள் 2 பேருக்குள்ள இந்த விஷயத்துக்காக நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், இந்த விஷயத்துக்காக நான் அவருக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்வீங்கன்னா எதுக்காக சொல்வீங்க? எந்த இடத்துல போனாலும் என்னை ரொம்ப விட்டு கொடுக்காம பேசுவார். ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லணும். சாரி சொல்லணும் வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரம் கோவம் வந்துடும். ஸோ நான் வந்து டக்குன்னு கொஞ்சம் கோவப்பட்டுருவேன். அதனால் அவர் வந்து கொஞ்சம் நேரம் அப்செட் ஆகிடுவார். பட் இருந்தாலும் அவர் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணுவார். ஸோ அது நான் அடிக்கடி பண்ணுறதுனால கொஞ்சம் சாரி சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அவ்வளோதான். இவங்களால நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, இவங்களுக்கு கோவம் வந்துடும். எனக்கு வந்து டக்குன்னு ரொம்ப கோவம் வந்துடும், வந்துட்டு ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுவேன். அதுக்கப்புறம் நானே சாரி கேட்டுருவேன். இருந்தாலும் அந்த டைமுக்கும் வந்து ரொம்ப அதை பெருசாக்காமல் இவன் இப்படி தான் நினச்சிட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். சாரி அதுக்கு தான், அவ்வளோ ஹர்ட் பண்ணிடாலுமே கூட இருக்கிறதுக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போது ஒரு நல்ல ஒரு கப்பல் இன்ஃப்ளூயன்சஸாக அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் இந்த ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லையும் சரி, மீடியா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கீங்க. சோஷியல் மீடியாஸ், யூடியூப் இதெல்லாமே இதுக்குள்ளே தானே வரும். ஸோ சினிமாவில் ஆக்ட் பண்ணணும், அதில் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஏதாவது ஒரு பிளானிங் ஏதாச்சும் இருக்கா? வாட் அபவுட் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? இது வரைக்கும் இதில் எதுவும் பிளான் பண்ணலை, அப்படியே கோ வித் த ஃப்ளோன்னு போயிட்டுருக்கோம். வந்தால் எனக்கு கஷ்டம், இவ்வளோ எனக்கு ஆக்டிங் அவங்களுக்கு வந்தால் எனக்கு ஓகே, அலோவ் பண்ணுறது. எனக்கு வந்து அது ஆக்டிங்காக இல்லை எதுவுமே டக்குன்னு அந்த இது வராது. இவங்க வந்து நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த இல்லை, ஆக்சுவலி டயலாக் டெலிவர் பண்ணுறதுக்கு வந்து அவர் கொஞ்சம் கஷ்டப்படுவார். நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக பேசிடுவேன். அதனால அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள், உங்கள் மனசில் ஏதாவது தோணும் இல்லையா, மானே தேனே பொன்மானே அதெல்லாம் போட்டு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். Day 1 நான் உன்னை பார்த்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்போவுமே என்கிட்ட நீ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்க, என்னை ரொம்ப சகிச்சிட்ருக்க. அண்ட் அன்றைக்கி இருந்த லவ் இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இருக்குது. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன் கூட இருக்கிறதுக்கு. அண்ட் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐ லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருங்க. உங்கள் பாப்பாவோட இன்னும் நிறைய விஷயங்கள், இன்னும் ரீல்ஸ் இதெல்லாம் போட்டுகிட்டே இருங்க, நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஸோ சகோ கப்பல் கிட்டேருந்து விடை பெறுவது நான் ஜீவிகா. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகியே தீரும்.